அனைவருக்கும் வணக்கம். வைய தகுதிக்குள் உலக செயல்பாட்டில் வாழும் வாழ்க்கை எவ்வாறு வைய தகுதி கொண்ட ஒரு நிகழ்வாக நாள்தோறும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும், நமது வாழ்வில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அந்த பதியாத பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் வாழும் வாழ்க்கை உலக செயல்களில் உள்ள பகிர்வுகளில் ஒரு நல்ல செயல்முறைகளால் நிலைத்து இருக்கிறது என்று நாம் பதியலாம். அவற்றில் என்றும் ஒன்று இருப்பது நற்சிந்தனை, நற்செயல்கள், அறத்தால் இயன்ற அளவு இடைவிடாது செய்யும் செயல், ஏற்கும் இடமாக உலக அளவில் ஒவ்வொரு நாளில் வாழும் வாழ்க்கை மதிப்புருவாகிறது என திருக்குறள் 33வது பதிவினை நாம் பகிர்ந்துள்ளோம். திருக்குறள் 33வது பதிவு நாம் அந்த பதிவினை கூற வேண்டுமென்றால், கொள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று பகிர்ந்துள்ளார். இயன்ற அளவு இடைவிடாது அறத்தை ஏற்கும் இடமெல்லாம் செய்க என்று அந்த அறத்தால் இயன்ற அளவு இடைவிடாது செய்யும் செயல் ஏற்கும் இடமாக உலகளவில் வையத் தகுதி பெறும் என்று கூறலாம். இந்த வையத் தகுதி என்பது நாம் வையகத்தில் யதார்த்தமாக கடந்து செல்லும் அந்த தரமான குணமான திறன், நாள்தோறும் நமது இடைவிடாது செய்யும் செயல் நற்செயலாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தினை அடிப்படையில் இது ஒரு ஆய்வு பகுதியாக தங்களிடம் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்ளலாம் என்று உள்ளோம். தலைப்பை கூறி அதில் உள்ள அந்த பதிவுகளை பின்னர் வரும் அந்த இணைப்புகளில் சேர்த்துள்ளோம். வையத் தகுதிகள் உலக செயல்பாட்டில் வாழும் வாழ்க்கை பதிவில் இல்லாத இதை பதிவிடுகிறோம், அதை பதிவிடுகிறோம் என கூறி இந்த வைய தகுதிகள் என்றும் அந்த வைய தகுதி நாம் அந்த குறளில் 50வது குறளில் கூறியுள்ளது போல இந்த ஒவ்வொரு நாளும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என பதிந்துள்ளார். அந்த பதிவினை இந்த திருக்குறள் பதிவாக வையத் தகுதி என்ற அந்த தலைப்பினை கரந்துரை பதிவாக வையத் தகுதி என்று பதிந்துள்ளோம். வையத் தகுதி என்பது நாம் வைத்து யதார்த்தமாக நமது கடந்து செல்லும் அந்த தரம், குணம், திறன் கொண்ட அந்த வையத் தகுதி நாள்தோறும் நாம் செய்யும் அந்த நற்செயல் ஒரு தொடர்பாக, இந்த அரசியல்கள் தொடர்பாக தொடர்ந்து நாம் செய்யும் அந்த உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று அந்த பதிவின் ஏற்ப நாம் நாள்தோறும் உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தமது தொடர் செயலாக நாம் கூறலாம். தந்தை மகனுக்கு அறிவளிக்க அறிவு புகட்டும் அந்த செயலை கூறலாம். உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தமது தொடர் செயலாக தந்தை மகனுக்கு அறிவளிக்க செய்வதே ஆகும். வாழும் வாழ்க்கையில் தனக்கு கொடியது எனப்பட்டதை பிறருக்கு எவ்வகையிலும் செய்ய விரும்பாமல் இருத்தலே நல்லது என்று நாம் கூறலாம். திருக்குறள் இந்த கூறிய கருத்துக்கள் பல்வேறு பதிவுகளில் இருந்து போயிடும். இந்த பதிவினை உலக செயல்பாட்டில் வாழும் வாழ்க்கை என்ற அந்த பதிவிற்கு அனுப்பினோம். அந்த பதிவில் இல்லாத அந்த தொடர்ந்து இந்த பதிவினை எமது பதிவின் மூலம் மேலும் கூறுகிறோம். வாழும் வாழ்க்கையில் தனக்கு கொடியது எனப்பட்டதை பிறருக்கு எவ்வகையிலும் செய்ய விரும்பாமல் இருத்தலே நல்லது. அவைதான் வாழ்க்கையில் நிலையாத செல்வம். நிலைக்கப்பட்டால் நிலைத்தவற்றை தமது வாழ்நாள் முழுவதும் அறச்செயலில் ஈடுபடுதல் அனைவருக்குமான படிமலர்ச்சியாக வரலாற்றில் தொடரும். இது போன்ற பதிவுகள் திருக்குறளில் நாள்தோறும் திருக்குறள் கூறிய பதிவுகளை இந்த பதிவிலும் நாள்தோறும் ஆண்டின் நாள்தோறும் என அகத்தம் ஆண்டின் நாள்தோறும் என ஜேம்ஸ் ஆலன் அவர் பதித்த அந்த ஆங்கில பதிவு திருக்குறளுக்கும் திருக்குறளின் அடிப்படையில் பொருந்தும் என்ற அந்த பதிவினை கருத்தில் கொண்டு வைய தகுதி நமது எவ்வாறு உலக செயல்பாட்டில் வாழும் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வோம் என கூறி
வாழ்க்கையில் நிலையாத செல்வம் நிலைக்கப்பட்டால் நிலைத்தவற்றை தமது வாழ்நாள் முழுவதும் அறச்செயலில் ஈடுபடுதல் அனைவருக்குமான படிமலர்ச்சியாக வரலாற்றில் தொடரும் என பதியலாம். தெரிந்த செயல் வகை தெரியாததையும் அறிந்திட செய்து செயற்கை நுண்ணறிவும் உலக வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கும் என கூறலாம். தெரிந்த செயல் வகை எதுவோ அவற்றிலிருந்து தெரியாததையும் அறிந்திட செய்து அந்த செயற்கை நுண்ணறிவும் உலக வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கும். பல்வேறு செயல்கள் நமது வாழ்நாளில் புது புது செயலாக அந்த புது புது விசை கொண்ட இந்த புவியில் அந்த புவி விசையில் விரைந்து சைகையுடன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிரினங்கள் தோன்றி அந்த உயிரினங்களின் 3 லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து நமது மனித இனம் விரிவாக்கம் அடைந்து அந்த விரிவாக்கத்தில் நுண்ணறிவு பெற்று அந்த பொருட்களில் உள்ள அந்த இயற்கை பொருட்களில் உள்ளவை செயற்கையாக மாற்றும் அந்த செயற்கை நுண்ணறிவும் உலக வாழ்க்கையில் செயல்படுத்தவும் அவை தெரியாத ஒரு காலகட்டத்தில் தெரிந்தவையாக ஒரு காலகட்டத்தில் விமானம் நாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. விமானம் கண்டுபிடித்த பிறகும் அவை செயல்வகை தெரியாத அவற்றை அறிந்திட செய்து செயற்கை நுண்ணறிவுடன் நாம் இயங்க செய்யும் ஒரு சில துளி பணிகளில் நாம் உலக வாழ்க்கையில் செயல்பட தொடங்குவோம். அந்த உலகு தம்மோடு கொள்ளும் என்று நாம் கூறலாம். தம்மோடு கொள்ளாதவற்றை கொள்ளாது உலகம் என அந்த திருக்குறள் 470 பதிந்த அந்த குறள். நாம் அந்த 470வது திருக்குறளை கூற வேண்டும் என்றால், எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகம் என கூறியுள்ளார். அந்த தம்மோடு கொள்ளாதவற்றை கொள்ளாது உலகம், தம்மோடு கொள்ளாதவற்றை கொள்ளாது உலகு என்று அந்த கொள்ளாத எவையோ அவை உலகம் கொள்முதல் மூலம் கொள்ளுகின்றவை எல்லாம் இயற்கையின் பங்களிப்பில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். உலகம் கொள்முதல் கொள்ளக்கூடிய இந்த உலகத்தில் கொள்ளுகின்றவை எல்லாம் இயற்கையின் பங்களிப்பில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இவ்வாறு அந்த சிறப்பு வாய்ந்ததில் எந்நாளும் நீரால் 2 மடங்கு நிறைந்தவையாகவும் 1 மடங்கு நிலத்தின் அரணாக மேடான பகுதியில் மழை பாதுகாப்பாகும் மதிப்போல் அணியாக காடுகளையும் காக்க வேண்டிய மண்ணும் இருக்க வேண்டியதே உலகம் சுற்றுகின்ற சுற்றுச்சூழலாகும் என இந்த 742வது குறளில் பயிர்ந்துள்ளார். நாம் அந்த கருத்தினை எடுத்துக்கொண்டோமால் எந்நாளும் நீரால் 2 மடங்கு நிறைந்தவையாகும் 1 மடங்கு நிலத்தின் அரணாக மேடான பகுதிகளில் மழை பாதுகாப்பாகவும் மதிப்போல அணியாக காடுகளில் காக்க வேண்டிய மண்ணும் இருக்க வேண்டியதே உலகம் சுற்றுகின்ற சுற்றுச்சூழலாகும் என இந்த 742 பதிந்த அந்த மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடு உடையது அரண் என அந்த குறளுக்கேற்ப நமது இந்நாளும் நீரால் 2 மடங்கு நிறைந்தவையாக இந்த இக்காலகட்டத்தில் இந்த புவி புது விசையாகிய புவி 2 மடங்கு நீரால் நிறைந்தவை 1 மடங்கு நிலத்தின் அரணாக மேடான பகுதிகள் காடாக மழை பாதுகாப்பாகவும் மதிப்போல அணியாகும் காடுகளும் காக்க வேண்டிய மண்ணும் இருக்க வேண்டியதே உலகம் சுற்றுகின்ற சுற்றுச்சூழலாகும் என திருக்குறள் 742 பயின்றுள்ளார். செயல்திறன் வித்தே சொத்தாகும் என்று நாம் செயல்திறன் வித்தே சொத்தாகும். சொத்து என்று சொல்லக்கூடியவை நாம் நமது பணியில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் செயல்திறன் கொண்ட நாட்டிற்கும் பொருந்தும் விற்கும் பொருந்தும் செயல்திறனை வித்தே வித்தாகும். ஒவ்வொருவரும் தனது செய்யக்கூடிய செயலை முடிக்கும் ஆற்றலும் அதனை விலகச் செய்யும் மாற்றோரின் வன்மையும் சீர்தூக்கி பார்த்து செயல்படும் ஆக்கத்தினை மேலும் அறிந்து செயல்படுதல் எக்காலத்திலும் பயன்பெறும் என நாம் கூறலாம். அரியவற்றை கிடைக்க செய்வதிலும் செய்வதற்கு உரியவற்றை செய்திடலும் வேண்டும் என்று இந்த 489வது குறளில் கூறியுள்ளார். செய்தற்கரியதை இயந்தக்கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் என்று நாம் கூறலாம். அரியவற்றை கிடைக்க செய்வதும் செய்வதற்கு உரியவற்றை செய்திடலும் வேண்டும் என இந்த பதிவினை 489வது குறளுக்கு ஏற்ப செய்தற்கு அரியதை இயந்தக்கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் என அரியவற்றை
கிடைக்க செய்வதும் செய்வதற்கு உரியவற்றை செய்திடலும் வேண்டும் என அந்த செய்பவர் தன்மையும் செய்யும் செயலின் ஏற்கும் காலத்தையும் உணர்ந்து செய்வது நாம் வாழும் வாழ்க்கைக்கு பொதுவாக பொருத்தமாக துணை புரிய வேண்டும். எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோமோ அந்த செய்யும் செயலின் ஏற்கும் காலத்தையும் உணர்ந்து செய்வது நாம் வாழும் வாழ்க்கை பொதுவாகவும் பொருத்தமாகவும் துணை புரிய வேண்டும். வாழும் வாழ்க்கை உலக நன்மைக்கு பயன்பெறும் எனில் போற்றி செயல்பட வேண்டும். உலக முறை சார்ந்த குறியீடுகளை அறிந்து தெரிந்து செல்லும் அரசு என்று நாம் அமைப்பு ரகவாரியாக சுகமளிக்கும் அரசாக நிலைக்கும் என கூறலாம். உலக இயற்கை முறை சார்ந்த குறியீடுகளை அறிந்து குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு புவியியல் சார்ந்த அந்த குறியீடுகள் இந்த அரசு செய்யும் பல்வேறு வகையான இந்த காலகட்டத்தில் செயல்களுக்கு மிகவும் பொருந்தும். இந்த அமைப்பு ரகவாரியாக சுகமளிக்கும் அரசு ஆக நிலைக்கும் என உலக இயற்கை முறை சார்ந்த குறியீடுகளை அறிந்து தெரிந்து செல்லும் அமைப்பு ரகவாரியாக சுகமளிக்கும் அரசு என்ற அந்த சொல்லிற்கு கலந்துரை பதிவாக அமைப்பு ரகவாரியாக சுகமளிக்கும் அரசு ஆக நிலைக்கும். அவ்வாறு சொல்லுகின்ற சொல் நம் செல்களின் வளர்ச்சியினை பொறுத்து உள்ளத்தின் அடிப்படையில் தாயனை ஆரணை தொடர்புகளில் கோர்த்து தைத்து அமைத்த சொற்கள் வாய் இதழில் எளிதாக வெளிவரும். சொன்னபடி செய்யும் அளவறிந்து வாழும் வாழ்க்கையை எந்நாளும் சிறப்புறும் என கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நம் இந்த எந்நாளும் உலக இயற்கை முறை சார்ந்த குறியீடுகளை அறிந்து தெரிந்து செல்லும் அமைப்பு ரகவாரியாக சுகமளிக்கும் அரசாக நிலைக்கும். சொல்லுகின்ற சொல் நம் செல்களின் வளர்ச்சியினை பொறுத்து உள்ளத்தின் அடிப்படையில் தாயணை ஆரணை தொடர்புகளில் கோர்த்து தைத்து அமைத்த சொற்கள் வாய்தலில் எளிதாக வெளிவரும். சொன்னபடி செய்யும் அளவறிந்து வாழும் வாழ்க்கையை எந்நாளும் சிறப்புறும் என கூறி வையக தகுதி வையத்தில் யதார்த்தமாக நாம் வையகத்து தரம் குணம் திறன் வாய்ந்த செயல்களை நாள்தோறும் செய்வோம் என கூறி இன்றைய பதிவினை உலக செயல்பாட்டில் வாழும் வாழ்க்கை பதிவில் இல்லாத சிலவற்றை அதை பதிவிடுகிறோம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யும் வைய தகுதிக்குள் என்ற பதிவினை முதல் பகுதியினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.